மகாபாரத போருக்கு பல காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் துரியோதனன் தான். துரியோதனின் அகம்பாவமும் அரியணை மீது அவன் கொண்டிருந்த மோகமுமே பாரத போர் என்னும் பேரழிவுக்கு காரணமாக அமைந்தது. மகாபாரதத்திலே பலரும் அறியாத ஒரு செய்தி ஒன்று உள்ளது. அது என்னவெனில், மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல்கள் தான் அது. அதனை பற்றி இங்கே நாம் காணலாம். குருஷேத்திர போரின் இறுதி நாள். மகாபாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது. கௌரவர் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க, இறுதியில் சல்லியனை சேனாதிபதியாக கொண்டு கௌரவப்படை போரை தொடங்கியது. மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்களின் கை தொடக்கத்திலேயே ஓங்கியிருந்தது. காந்தாரி தன் ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டுமென நினைத்து தன் தவ பலத்தால் துரியோதனனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார். உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைத்து கொன்றான். அதே சமயம் போரில் சல்லியன் தர்மரால் வதைக்கப்பட்டார். இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சியிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வத்தாமனும் தான். துரியோதனது உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க இயலவில்லை. இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதாயுத யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் பீமனின் யானைப்பலம் கூட துரியோதனின் வஜ்ர தேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை. கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது. தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான். சகுனியின் மறைவால் நிலைகுலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றான். உடல் முழுவதும் வஜ்ரமாக மாறியிருந்தாலும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை. அதற்கு காரணம் கிருஷ்ணரின் லீலைதான். மேலும் பீமன் துரியோதனனை தொடைபிளந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தினால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் வீழ்ந்தான். அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது. தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் துரியோதனன். ஆனால் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை. காரணம், துரியோதனன் மனதில் இருந்த அந்த 3 கேள்விகள் தான். அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன் 3 விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான். துரியோதனன் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார். ஆம், மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனின் உயிரை பிரிய விடாமல் தடுத்த அந்த 3 கேள்விகள் எவை? துரியோதனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து கேட்ட கேள்விகள் எவை? துரியோதனனால் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்ட முதலாவது கேள்வி, போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றியொரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? இரண்டாவது கேள்வி, துரோணாச்சாரியாரின் மறைவிற்கு பிறகு அவரது புதல்வனான அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக்கி இருந்தால் என்ன செய்திருப்பாய்? மூன்றாவது கேள்வி, விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? துரியோதனனின் மனச்சஞ்சலத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அறிந்தார். அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருக்கு துரியோதனின் குழப்பத்தை அறிவது சிரமமா என்ன? எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாய் இருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. எனவே அவனின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்தார். துரியோதனின் அருகில் வந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவனை கருணையிடம் பார்த்து அவனின் கைகளை ஆதரவாக பற்றி, துரியோதனா, உனது கேள்விகளுக்கான பதில்கள் இதுதான் என்று கூறி பேசத் தொடங்கினார். ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன். நகுலனின் திறமை, பாண்டவர்களில் ஒருவரான நகுலனை பற்றி நமக்கு நன்கு தெரிவதில்லை. நகுலன் அளவுக்கு குதிரை ஓட்ட எவராலும் இயலாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரையை ஓட்டும் திறமை பெற்றவன் நகுலன். ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நகுலனை அஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். அஸ்வத்தாமனை ஒருவேளை படை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும்.
ஒருவேளை நீ விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் ஸ்ரீகிருஷ்ணனாகிய நான் ஆயுதமேந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன் என்றார் கிருஷ்ணர். மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் தன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதியுற்றான். தன் மனச்சஞ்சலங்கள் நீங்கிய மகிழ்ச்சியில் தன் உயிர் நீத்து வீர சொர்க்கம் நோக்கி சென்றான்.